இந்த நாள்ல கர்த்தர் வந்து these days on the season of soaring high, hallelujah, கர்த்தர் வாக்குத்தத்தமாய் கொடுத்தது. அதுதான் ஒவ்வொரு வாழ்க்கையை நான் பேசுறது. It's a season. It is a season of soaring high. உயரங்கள்ல பறக்கிற ஒரு சீசன் அந்த நாட்கள் இருக்கு. கடந்த நாட்கள்ல ஒரு புதிய நியூ tongues of groaning like an eagle of the river. இது எதுக்கு நான் சொல்றேன்? ஹalleluya. அதே போல கர்த்தர் நம்முடைய ஆவிக்குரிய பலனை, இந்த சரீரங்களின் அதே பலனை கர்த்தர் கொடுக்கிறார். It's a renewal of your strength. Hallelujah. And God is going to pour out on us the prophetic anointing in the last days. Eagle anointing is the prophetic anointing. Hallelujah. So these are the promises which God gave. So I'm going to say that. Okay. கடுகு அப்படின்னு எல்லாம் போகும். எல்லாம் தெரியும். கழுகு பார்வை என்ன பண்ணுவாங்க? ஷார்ப்பா பார்க்கும். வேற உயரமா பார்க்கும். வேற ஓகே, மீன் இருக்கு அத பார்க்கும். ஃபோக்கஸ்டா பார்க்கும். வேற செத்து போறத சாப்பிடாது. சவுண்ட் ரொம்ப பேர்ட்ஸ்ல ஒரு சவுண்ட் ரொம்ப மெஜஸ்டிக்கா இருக்கும். வேற பறக்கிற எல்லாத்துலயுமே கழுகு தான் உயரமா பறக்கும். வேற மலையில தங்கும். வேற வேற குறி வச்சா டார்கெட்டை கரெக்டா ஃபோக்கஸ் பண்ணுவோம். வேற ரிவ்யூ பண்ணிக்கும். வெரி குட். வேற உந்துற வரைக்கும் பறக்காது. உந்துட்டு திருப்பி வந்ததுக்கு மேலே பறக்கும். வேற கழுகோட ஸ்பீடு. ஓகே. வேற ஓகே, நிறைய காரியங்களை சொல்றீங்க. I just want to speak something. கழுகு வந்து எல்லாரும் எத்தனை பேர் கழுகு பார்த்துருக்கீங்க? படத்தையா சும்மா பிக்சர்லையா பார்த்துருக்கீங்களா? நானும் பிக்சர்ல தான் பார்த்துருக்கேன். அதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? லிட்டரலி சொல்லணும்னா பாம்பை பார்த்தா எப்படி பயப்படுவாங்க, கழுகை பார்த்தா சொல்லிய கழுவாங்க. அது பார்க்கும் போதே இட் லுக்ஸ் சோ brave. அதை பார்த்தாலே சீரி பாயிற மாதிரி இருக்கும். அது பார்த்தா அது கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளோதான் அப்படின்னு தோணும். இட் லுக்ஸ் சோ மெஜஸ்டிக். அதுதான் எல்லாத்தையும் ஆளுங்க செய்யற மாதிரி அது பார்க்கும். The eagle's eyes, serpent eyes, இது ரெண்டுத்தையும் பார்த்தீங்களா? ஈகிள் serpent eyes ரொம்ப கன்னிங்கா ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். ஈகிள்ஸோட ஐஸை பார்க்கும்போது ரொம்ப ஷார்ப்பா இன்டெலிஜென்ட்டா இருக்கிறத பார்க்க முடியும். Eagles are predators. Predators என்னன்னா அதை ஹண்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஈகிளோடைய ஈகிள் வந்து eagle is a bird in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிற ஒரு சிம்பாலிஃபையான ஒரு பேர்ட் தான் ஈகிள். ஓகேவா? நான் வந்து இந்த காரியங்கள் நிறைய காரியங்கள் நம்ம பார்த்து போகிறோம். அதே மாதிரி இங்க ஒரு இது இருந்தா அதுக்கு எப்பவுமே சாத்தா என்ன பண்ணுவான்? டூம்பை கிரியேட் பண்ணுவான். சாத்தானுடைய ராஜ்யத்தை என்ன பார்த்தீங்கன்னா வல்ச்சர். வல்ச்சருக்கும் தமிழ்ல பார்த்தீங்கன்னா அதுவும் கழுகுல சொல்றாங்க, கருங்கழுகுன்னு சொல்றாங்க. கருந்து வந்து ஹாக். இந்த வசனத்தை வாசிங்க. மத்தேயு 24வது அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கலாமா? மத்தேயு 24:28. இங்க இடத்துல கழுகு இல்லை. கழுகுன்றது இந்த இடத்துல வல்ச்சர். இங்கிலீஷ்ல வல்ச்சர் சொல்லுவாங்க. ஓகே. ஆனா தமிழ்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் கழுகு தான் சொல்லுங்க. ஏன்னா தமிழ்லே வல்ச்சர் தமிழ்ல புக்ல சொன்னா கூட கழுகு தான் வரும். கருங்கழுகு. இன்னொரு பேர் வந்து என்ன போட்டுருந்தாங்கன்னா வெரி யூஸ்ஃபுல் ராஜாளி அப்படின்னு சொல்லி. ராஜாளினா வல்ச்சர். சூதுள்ள அப்படின்னு அர்த்தம். ஓகேவா?
எப்படி கர்த்தருடைய ராஜ்யத்துல ஈகிள் இருக்கோ, சத்ருவுடைய ராஜ்யத்தை அவன் மிமிக் பண்றதுக்கு வல்ச்சர் வச்சிருக்கான். I want you to compare these two birds. இந்த ரெண்டு பேர்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா இதுவும் உயரத்துல பறக்கும், இதுவும் உயரத்துல பறக்கும். ஆனா கழுகு அளவுக்கு இது பறக்க முடியாது. இது ரெண்டுத்துக்குமே காமனான ஒரு விஷயம், ரொம்ப கிளியரா ரெண்டுமே பார்க்கணும். ரெண்டுத்துக்குமே சேம் அமௌண்ட் ஆஃப் விஷன். சத்ருவாலையும் கிளியரா சொல்லுங்க பார்க்க முடியும், நம்மளும் ரொம்ப கிளியரா பார்க்க முடியும். புரியுதா? சேம் விஷன் கெப்பாசிட்டி. ஒரு காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கழுகு வந்து செத்தத சாப்பிடாது. கழுகு செத்தத சாப்பிடாது. இந்த வசனத்தை போட்டிருக்கல இங்கிலீஷ்ல, where the carcasses are there the vultures gather. அதாவது செத்து பிரேதங்கள் எங்க இருக்கோ அங்கதான் அந்த கருப்பு அந்த வல்ச்சர் வந்து இருக்குமா, சத்துருவோடைய இருக்கிற அந்த கழுகு இருக்கும். அதனால என்ன, செத்த கிரியைகள் எங்கெல்லாம் காணப்படுதோ அது எல்லாமே அந்த உங்களுக்கு நான் பேசி புரியுதா? எத்தனை பேருக்கு ஈகிளா இருக்கணும் ஆசை, எத்தனை பேருக்கு வந்து வல்ச்சரா இருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா, ஈகிள் மாதிரி ஹண்ட் பண்ணி சாப்பிடுறது கிடையாது, செத்ததெல்லாம் சாப்பிடுறது. கீழே கிடக்கா சாப்பிடலாம். சிம்சோன் போற வழி நல்ல தேன் இருக்கு. தேன் எங்க இருக்குன்னு மாற்றம் கிடையாது, தேன் இருக்கு. தேன் எங்க இருந்தது? செத்த சிங்கத்துக்குள்ள. சிங்கத்தை கலப்பனது அவர்தான். ஆனா அதுக்குள்ள இருக்கிற செத்த அந்த பிரேதத்துக்குள்ள இருந்த அந்த தேனை எடுத்து நக்கும்படியா. நல்லா கவனிங்களேன். Those who are called by God, கர்த்தரால் அழைக்கப்பட்டவங்க செத்தது கிட்ட போக கூடாது, அதை இருக்கிற சாப்பிட கூடாதுன்னு ஆல்ரெடி நசரேனா சிம்சோனுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் ஏஞ்சல் சொல்லிட்டாங்க. ஆமாவா இல்லையா? ஆனாலும் ஏன் சொல்லிட்டாங்க? சும்மா எதுவுமே பைபிள்ல டைரக்டா சும்மா சிங்கத்தை சாப்பிட்டதனால பாவம். இட்ஸ் நாட் தட். எவ்ரிதிங் ஹேஸ் a spiritual meaning. ஆவிக்குரிய ரீதியில எல்லாத்துக்கும் அர்த்தம் உண்டு. அப்போ செத்த கிரியைகள், தேவையில்லாத உலக பாவத்துக்கும் அடிமைத்தனத்துக்கும் இருக்கிற அங்க போய் ருசி பார்த்து அது தேடினா, ஆனா எங்க இருக்குன்னு it might sound enjoyment to you. உங்களுக்கு அது ரொம்ப இனிமையா இருக்கும், நல்ல இதெல்லாம் நினைப்பீங்க. ஆனா அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. நான் சொல்றது உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். we will get into detail. நம்ம சில காரியங்களை பார்க்கும்போது நம்ம பேசலாம். ஸோ இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஈகிள் வந்து, ஈகிள் எங்க இருக்கும்? Eagle எந்த, is it a bird or an animal or a fish, aquatic organism? Eagle எந்த bird எந்த இடத்துல dominion இருக்கு? நல்லா கவனிக்கணும். இந்த ஈகிள் அதாவது ஏர்ல பறந்துட்டே இருந்தாலும் இது என்ன சாப்பிடுமா? ஃபிஷ் சாப்பிடுமா. It preys on fish. It preys on small animals, rabbits, small mammals. சில டைம் லைனோட குட்டியை கூட ஈகிள் சாப்பிடுவோம். ஈகிள் ரொம்ப பெருசா வெயிட்டா இருந்ததுன்னா லைன் கூட சாப்பிடுவோம். புரியுதா? Eagles eat snakes. Eagles eat turtles. ஈகிள் இந்த கடல்லையும் வாழ்ந்து இதுலயும் நீர் தரையிலையும் வாழ்ந்துருக்கு ஆம்பிபியன் சொல்லுவாங்கல்ல, அதையும் சாப்பிடுவோம். இப்ப சொல்லுங்க, அப்ப டொமினியன் வேற ஏர்ல கட்டாதா? Eagles have dominion not only in the air. ஏருக்கு கிங் வந்து ஈகிள், ஆனா it has dominion over the earth and the water. Hallelujah. நான் சொல்றேன் புரியுது, புரியுது. Ask God for understanding. உட்கார்ந்து
உட்காந்துட்டு இருக்கும் போதே புரியலையா? கேளுங்க, அப்பா எனக்கு தெளிவுபடுத்துங்க. எதுக்கு கடலை பற்றி பேசுறாங்க, எதுக்கு லேண்டை பற்றி பேசுறாங்க, இதுல என்ன பெரிய விஷயம்? சத்துருவும் எப்படி கர்த்தர் இந்த இடத்துல வானத்துல ஒரு ஈகிள் வச்சிருக்காரோ, எப்படி பூமியில ஒரு லயனை வச்சிருக்காரோ, எப்படி ஒரு கடலை ஒரு அத்தாரிட்டி வச்சிருக்காரோ, பிசாசும் அதுக்குரிய தீவிர வந்துட்டே தான். கடல்ல ஃபுல்லா வேசிக்கிறது நாவி அங்கெல்லாம் வருது. லெவியத்தான் அங்கதான் குயின் ஆஃப் த கோஸ்ட் அங்கதான் வருது. கடல்ல ஸ்பிரிச்சுவல் ஸ்பௌசஸ், லஸ்ட் எல்லாமே கடல்ல இருந்து எழும்புகிற ஆவிகள். குடும்பத்தில் இருக்க பிரிவினை, விபச்சார ஆவி எல்லாமே கடல்ல தான். லேண்ட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா அழிக்கிற ஆவி, சண்டை போடுறது, அழிக்கிறது, இந்த மாதிரியான நிறைய ஸ்பிரிட் ஆஃப் மர்டர், ஸ்பிரிட் ஆஃப் பிளட்ஷெட், இது எல்லாமே எங்க நடக்குது? லேண்ட்ல நடக்கும். ஏர்ல நடக்கிறது என்ன தெரியுமா? ஏன் ஈகிள் ப்ராஃபிட்ஸ் சொல்லி நல்லா கவனிங்க. எந்த இடத்துல எது மைனஸோ அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிளஸ் ஆகும். எந்த இடத்துல எல்லாருக்கும் மைனஸா இருக்குமோ அதுதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பிளஸ் ஆகும். வானத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்மிஷன், சிக்னல்ஸ், கம்யூனிகேஷன் நடக்குது. இந்த கம்யூனிகேஷன், அதாவது என்ன கம்யூனிகேஷன்? நம்ம இப்ப பண்றது சேட்டலைட்ல கம்யூனிகேஷன், டிவி வருது, இன்டர்நெட் வருது, போன் வருது, இது எல்லாமே வானத்துல சிக்னல் மூலமா வருது. ஆனா ஏர்ல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, சிக்னல்ஸ் ஆஃப் தி realms of God will be transmitted. Communication, the voice of God, கர்த்தருடைய சத்தமும் கர்த்தர் கொடுக்கிற தரிசனங்கள் எல்லாமே இந்த வான மண்டலங்கள்ல தான் பேசும். அல்லேலூயா. அதனாலதான் தானியேல் ஜெபித்த பொழுது காபிரியேல் அந்த ஆன்சர் எடுத்துட்டு வரும்போது அங்க ஒரு பெரிய வார் நடந்தது. பிரின்ஸ் ஆஃப் பர்ஷியா ராஜாவோடைய அதிபதியா இருக்கிற அந்த பொல்லாத சத்ரு ஏர்ல சண்டை போடுறாங்க. There is a war happening. அதுக்கப்புறம் கர்த்தருடைய தூதர் அந்த இடத்துல வின் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதோடைய வார்த்தை எங்க வருது? தானியேலுக்கு வருது. அப்ப என்ன அர்த்தம்? கர்த்தர் கிட்ட இருந்து வர ரெவல்யூஷன், கர்த்தர் கிட்ட இருந்து வர சத்தம், கர்த்தர் கொடுக்கிற தரிசனங்களை தடை செய்கிற ஒரு பொல்லாத சத்துரு கூட்டம் எங்க இருக்கு? இத முறியடிக்கிறதுக்கு தான் கர்த்தர் தீர்க்கதரிசிகளை வச்சிருக்காரு. அல்லேலூயா. இத முறியடிக்கிறதுக்கு தான் கர்த்தர் கழுகுகளை கர்த்தர் எழுப்புகிறார். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள்ல நடக்க ஒரு பெரிதான ஒரு காரியம் தெரியுமா? அந்தி கிறிஸ்துகள் எழுப்புவாங்க, கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்புவாங்க, கர்த்தர் சத்தம் சொல்லி மாயையை போதிக்கிற ஜனங்கள் எழுப்புவாங்க. எல்லாம் ஃபால்ஸ் லைட்டா உளுத்தி வைத்திருக்க ஃபால்ஸ் அப்போஸ்தலர்ஸ், ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் எல்லாம் சத்தியத்தை அப்படியே திருப்பி வேற ஒரு விதத்துல பிரசங்கிக்கிற நிறைய பேர் இருப்பாங்க. அப்போ இதுதான் எழுப்புவாங்கன்னா நம்மளை கர்த்தர் கடைசியில எழுப்புறாங்க. ஏன் நம்ம எழுப்புறாருன்னா, இந்த கடைசி நாட்கள் இந்த மாதிரி தப்பான விஷயம், தப்பா கர்த்தர் சத்தம், கர்த்தர் சொல்றாருன்னு சொல்லி கள்ள உபதேசங்களை சொல்லி இங்க எழுப்பும்போது கர்த்தர் என்ன பண்றாருன்னா இந்த இடத்துல நம்ம எழுப்புவார். அல்லேலூயா. இதுதான் யோவேல் 2:28 கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மேல் ஆகிய ஒன்றுவேன், என் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள், என் வாலிபர்கள் தரிசனங்களும் மூப்பர்கள் சொப்பனமும் பார்ப்பாங்கன்னு சொல்லி இந்த வசனம் என்ன? It's eagle anointing which is poured out in the last days. அல்லேலூயா. ஏன் குறிப்பிட்ட தரிசனம் மட்டும் போட்டுருக்காங்க? ஏன் ஹீலிங் அனாயிண்டிங் போடல? ஏன் மிரக்கிள்ஸ் போடல? ஏன் சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ் போடலன்னா, கடைசி நாட்கள்ல இந்த மாதிரி கள்ள உபதேசங்கள் வர்றதுனால ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதுங்களா? ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோ இந்த இடத்துல நம்ம பார்க்கும் பொழுது அண்ட் பேர்ட்ஸ் என்னன்னா, இந்த பேர்ட்ஸ் கூட சண்டை போடுவாங்க. சில ஔல்ஸ் சாப்பிடுவோம், சின்ன சின்ன பேர்ட், அங்க இருக்க எல்லா பேர்டையும் அடிச்சு கொலை பண்ணிட்டாங்க. And you know something? It kills only unking birds. அப்படி என்ன தெரியுமா? கர்த்தருடைய ஜனங்களை அடிச்சு கொள்ளாது. கர்த்தருக்கு விரோதமானவங்க மட்டும் தான் அந்த பேர்ட்ஸை மட்டும் தான் தூக்கும். Hallelujah. If you being an eagle pray for false prophets and false apostles,
they will be gone in no time. நான் சொல்றது புரியுதா? நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்துட்டார். நீங்க கள்ள உபதேசங்களுக்கும் கள்ள தீர்க்கதரிசனங்களுக்கும் கள்ள ஆவிகளுக்கும் விரோதமா இது இப்படி அப்படின்னு சொல்ற எல்லா பிசாசின் ராஜ்யத்துல இருந்து வர்ற எல்லாத்துக்கும் நீங்க ஜெபிச்சீங்கன்னா, ஒரு கழுகா போல நீங்க எழும்பினீங்கன்னா எல்லாமே காணாமலே போயிடுது. ஹல்லேலூயா. அந்த கிறிஸ்துகளுக்கு இந்தியாவில் இடமே இல்லை. ஐயோ, நீங்களாம் இருக்கிறத பார்த்தா ஃப்ரண்ட்ல மட்டும் தான் அழிகிறது. எல்லாம் சேர் ரொம்ப சௌகரியமா இருக்கா? நெக்ஸ்ட் டைம் சேர் இல்லாமல் பண்ணிடலாமா? நான் இப்போதான் யோசிச்சேன், வீட்டுக்கு சேர் தேவைப்படுது, இன்னும் 20 சேர் கற்றுக் கொடுத்தா நல்லா இருக்கும். இப்போதான் தோட சேர் இல்லாமல் இருக்கிறது நல்லா. தூக்கம் வருதா? தூங்க வரனா தூங்கிட்டே இருக்கேன். பின்னாடி போய் தூங்குங்க, ஃப்ரெண்ட்ல மட்டும் தூங்காதீங்க. ஆமென். நீங்க தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கும் தூங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. கர்த்தர் நம்ம கூட பேசுகிறது என்னன்னா, eagles run and have dominion over air, water and the land. யாருக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தாரு பூமியில சொல்லுங்க? மனிதர்களுக்கு யார் சொல்றது? மனிதர்களுக்கு தான் ஆக்சுவலா டொமினியன். எதுக்கு? எல்லா கடல்ல இருக்கிற எல்லாத்துக்கும் நீங்க வந்துட்டு அதிகாரம் எடுத்துக்கோங்க. have dominion over everything on the earth, everything on the sea and everything on the air. அப்போ ஈகளுக்கும் அதே செய்துனா மனுஷன் யாரு? Every man is a spiritual eagle. Every man is a spiritual eagle. You don't know who you are. That's the problem. The problem என்ன தெரியுமா? நீங்க யாருன்னே தெரியல. ஐயோ நான் ஈகிளா, நான் காக்கா கூட கிடையாது, சொன்னதே காக்கா சொல்லிட்டே இருக்காரு. அப்படிதான் நிறைய பேர் மனித பாஷைகளை ஜெபிச்சுட்டு இருப்பாங்க. காக்கா தவிர்த்து எதுவுமே தெரியாது. Grow in your anointing. Grow. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் நான் உன்னை கர்த்தருக்கு நான் ஜெபிச்சேன். டெய்லி புதிய பாஷைகளை ஜெபிக்கணும் பாப்பா. டெய்லி புதிய புதிய காரியங்களை எனக்கு காமிங்க, கூட பேசுறேன். இன்னைக்கு வரைக்கும் God is so faithful to that promise. டெய்லி காலையில நான் வாய் திறந்து ஜெபிக்கும் போது I know I speak new tongues. நீங்க எப்படி? See, வெறும் சும்மா tonguesல பேசுனா சும்மா கிடையாது. You enter into dimensions and realms through your tongues. Every new tongue, you enter new dimension. We have access to every dimension of God. We have access. Access கர்த்தர் உங்க உருவாக்கும் போதே கொடுத்தாரு. நீங்க நிறைய கர்த்தருடைய பிள்ளைகள் இல்லாதவர்களை பாருங்க, யோகா பண்ணி அந்த முத்திரை பண்ணும்போது அந்த ஆக்சுவல் ப்ரொஜெக்ஷன்ஸ், அந்த நியூ ஏஜ் டீச்சிங்ஸ் மூலயமாலாம் எப்படிங்க வர்றதெல்லாம் பற்றி பேசுறாங்க, ரிச்சர்ஸ்லாம் எழுதுறாங்க, அது சூரியக்காரங்க எழுதி இங்க நடந்து அங்க நடந்து என்னெல்லாமா சொல்றாங்கல்ல. they also give prophetically. எப்படி? we are vultures, we are eagles. Amen. We are called to move along with the Spirit of God and fly like an eagle. Hallelujah. First, நீங்க அறிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? எல்லாரும் சொல்லுங்க, I am an eagle. சத்தமா சொல்லுங்க, I am born an eagle. நான் பிறந்ததே ஒரு கழுகு போலதான். ஹalleluya. அதனாலதான் சின்ன பசங்கலாம் தரிசனமும் சொப்பனமும் பார்க்கணும். எப்படி கேட்டீங்களா? யாராவது 2 வயசு 3 வயசு நான் ஜீசஸை பார்த்தேன், வீட்டில் தூங்கின்னு சொன்னீங்களா? பிசாசு உங்களை தெரியலையா கேட்டீங்க?
how? We are born eagles. Very rare, we are born eagles. We have access to the expanse that is within. Everything lies inside you. உங்களுக்குள்ளதாங்க பரலோகமே இருக்கு. இந்த வானத்துல போய் இருந்து பார்த்து எடுத்து வந்து இங்க இருந்து இங்க இல்ல, இங்க இருந்து இங்க. Oh, out of my belly comes rivers of living waters. This expands everything. எனக்குள்ளதான் கர்த்தர் இருக்கார், எனக்குள்ளதான் பிதாவானவர் இருக்கார், எனக்குள்ளதான் பரிசுத்த ஆவியானவர் இருக்கார். நான் தான் அந்த ஓடுற நதியே. See, from the temple, the river starts. Which is the temple? From the altar, the river starts. Which is the altar? My spirit is the altar. My spirit is the altar. Rivers flow. I am an eagle in my spirit. பாட்டுக்கு வேணா நோஞ்சா மாதிரி இல்லைன்னா வேற எங்கே வேணா நீங்க இருந்துக்கலாம். ஆனா நான் சொல்றேன், you are an eagle in your spirit. Be like an eagle, act like an eagle. Act like an eagle. Don't settle for less. Don't give up. Human form la கர்த்தர் படைச்சிருக்காருங்க. ஆனா characters எல்லாம் ஈகளோட characters. You know why? You know why? He himself is an eagle. Read the verse. வாசிக்கலாம். உபாகமம் 32 அதிகாரம் 11 வசனம். உபாகமம் 32:11. கழுகுக்கு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. ஆமென். இந்த திருப்பி 2 வருஷம் வாசிங்க. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார், அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை. ஹalleluya. இந்த சாங் யார் பாடுறானா? மோசே பாடுறார். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா சொல்றாரு, கர்த்தர் ஒரு கழுகு எப்படி செய்யுமோ அதே மாதிரி கர்த்தர் செய்யறார். அப்ப கர்த்தர் யாரு? He is referred to as an eagle. கூட்டுலதான் குஞ்சு எல்லாத்தையும் பாதுகாக்கிறது மாத்திரம் கிடையாதுங்க, அந்த டியூட்டி எடுத்துக்கொண்டு அவர் சொன்னார். Right to the destination you will go. See, நல்லா கவனிங்க, நீங்க மாத்திர ஈகிள் இல்லைங்க, நீங்களே ஒரு ஈகிளானவர் தான் ஒரு சுமந்து கொண்டு போறாரு. நம்மளாம் குஞ்சிங்க, அவர் தான் பெரிய ஈகிள். ஹalleluya. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னா பெரிய அம்மா ஈகிள்கிட்ட கேளுங்க. Hallelujah. Hallelujah. We are all small eagles. He will make us learn. நான் நிறைய பேர் சொல்றேன், ஒருவேளை நீங்க ப்ராஃபிட்டிக்ல எனக்கு இருக்கு தெரியுங்கா, ஏதோ தரிசனம் பார்க்கல, சின்ன தெரியுது, ரொம்ப கிளியரா தெரியல, நீங்க குட்டி சாப்பாடு வேணும் புரியலன்னா யாரை கேட்கணும்? இல்லைங்க, இது ஒரு பருந்து இருக்கு, இன்னொரு அவுள் இருக்கு, அங்க போய் கேட்டா புரியுமா? Only an eagle will know another eagle. Ask your father. Ask your spiritual father who is God. Ask him. கேளுங்க, ஏன் போயிட்டு இருக்கு? அது பழக்குவி பாருங்க, ட்ரைனிங் இல்லாம எடுத்துக்கொண்டு அப்படியே பழக்குன்னு சொல்லிடுவாங்களா? இல்ல, அது ஒரு லெவல் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் அவரே தள்ளி விடுவாங்க. தள்ளி விட்டோம் எப்படி இருக்கும்? சாக போறோம், செத்து போறோங்க. No, that is how you learn to fly. He cares for you. Being a mother eagle, he cares for you, my dear. அவர் தாயா பருந்தா சரி ஒரு கழுக போல இருந்து உங்களை அவர் ஒவ்வொரு நாளும் போஷித்து அரவணைத்து தேவையை சந்திச்சு உங்களை சுமந்து தாங்க
தப்புவிப்பார். எப்படி? Because he is an eagle. Because he is an eagle, he carries you. வாக்கினுடைய வசனம் எக்ஸோடஸ் உபாகமம் 19வது அதிகாரம் 4வது வசனம். சரி, யாத்ராகமம் 19:4. யார் சொல்றார்? 3வது எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையில் சேர்த்துக் கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். ஆமென். கர்த்தர் சொல்றார் மோசே கிட்ட, கழுகுகளுடைய செட்டையில உன்னை உட்கார வச்சு என் கிட்ட கொண்டு வந்தேன். Eagles serve God. Eagles serve God's purpose. Oh, we are eagles. We have to serve Him in bringing people to God. கழுகுடைய செட்டையில உட்கார்ந்து ஏன்டே எடுத்துட்டு வருவேன். நம்மளும் அதே ஊழியத்தை கழுகுகளை போல நம்ம ஜனங்கள் ஆத்துமாக்களை சுமந்து கர்த்தரிடத்துல போய் விடணும். ஹalleluya. கெத்தியலப்பா பின்னாடி மட்டும் கொஞ்சம் போயிடாதீங்களா? யாரும் தூங்கக்கூடாது. திரும்ப சொல்லிட்டு தூங்குறவங்க நீங்களே போயிருக்கோம். நான் பார்த்து கண்டுபிடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சேர் எடுத்து அப்படியே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நான் I don't want anything to stop the move of God. தூங்க வரனா வீட்லயே தூங்கிடுவாங்க. I don't want, see, it's not me who is preaching. You take it like என்ன கர்த்தர் வந்து இப்படிதான் சொல்லியிருக்காரு. I might seem very rude, but if people sleep, that I will not tolerate. அதுக்கு வார்த்தையை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த முன்னாடி இருக்கிற பையனுக்கு நான் சொல்ல ஒண்ணுமே புரியாது. Don't sleep. If you feel sleepy, யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. திரும்ப சொல்றேன், யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. போய் மூஞ்சி கழுவிட்டு பின்னாடி வந்து படுக்கணும். But you don't sleep here. Hallelujah. நாம தூங்குற கூட்டமே கிடையாது. யாராவது தூங்குறது பார்த்த. So, அப்போ கழுகுகளுடைய சட்டைகள்ல why do all cherubs have wings? Why do all cherubim have wings? Flying is flying. Why do all the creatures have wings? Why do angels have wings? They all play the role of a wing. Angels are ministering spirits. இந்த இடத்துல கழுகுகளுடைய சட்டையில உட்கார வச்சு நான் என்ன எடுத்து வந்தேன்னா, அப்ப அந்த சட்டைகள்ல யாருன்னா, those are ministering angels. He sends angels to us who are eagles in disguise. Hallelujah. இங்க எல்லாருமே கழுகுக்குள் கொம்பாங்க. அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாமே அவங்க இங்கெல்லாம் இருக்க மாட்டாங்க. Hallelujah. ஆவியானவர் எந்த இடத்துல இருக்காரு? He possesses the characters of the eagle. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கிறார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அசைவாடி இருந்தார். ஜலத்தின் மேல காற்று அசைவாடி இருந்தார். Who goes about hovers? The exact word பார்த்தா ஒரு இங்கிலீஷ்ல hover ன்னு சொல்றாங்க. இங்க டியூட்டரானோமி உபாகமம் 32:14 as an eagle stirs up its nest, hovers over young. சின்ன பிள்ளைகள் அவருடைய அதாவது கழுகுடைய குட்டிகள் மேல அதே மாதிரி எப்படி ஜலத்தின் மேல அசைவாடுறாரோ அதே மாதிரி கழுகு குட்டிகள் மேல பெரிய கழுகு என்ன பண்ணலாம்? அசைவாடுறதுனால வர்ற பலன் என்ன தெரியுமா? protection. When the Spirit of God hovers, we are created. Hallelujah. We are created. ஜலத்தின் மேல
அசைவாடினதுக்கு அப்புறமா தான் கிரியேஷனுக்குள்ளே போறாங்க. ஒழுங்கு இல்லாம வெறுமையமா இருந்த இடத்துல எல்லா பூமியும் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்ட காரணம் தெரியுமா? ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடினால தான். Hallelujah. It is the capability of eagle. You have the capability to create. Not create now. பூமியில அப்படியே மனுஷன் வளர்றது இல்ல. உள்ள இருக்கிற உள்ளாட மனிதரை மாத்தி புதிய மனுஷனா எப்படி சவுலே புதிய மனுஷனா மாத்தினா the same thing you can do if you know that you are an eagle. Hallelujah. Hallelujah. And இந்த ஈகிளோட weight பாத்தீங்கன்னா 3 கிலோல இருந்து 6.3 கிலோ வரைக்கும் இருக்கும். And அதோடைய வாழ்நாள் பூமியில வந்து 20 to 30 வருஷம் இருக்கும். It lives for 30 years. And ஒரு மணி நேரத்துக்கு 32 கிலோமீட்டர்ல இருந்து 48 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு மணி நேரத்துல பறக்க முடியும். பேர்ட்ஸ்லயே அதிகமா பறக்க முடியற, அதிகமா ஃபாஸ்டா பறக்கிற, ஸ்பீடா பறக்கிற பேர்ட்னா அது வந்து கழுகு தான். அண்ட் ஒரு தடவை டேக் ஆஃப் ஆச்சுன்னா 4 மணி நேரம்ல இருந்து 6 மணி நேரம் வரைக்கும் பறந்ததுக்கு அப்புறம் தான் உட்காரும். நீங்க என்ன நேரம் பறந்தீங்க? ஆவில விழிப்பா 4 மணி நேரம் இருக்க முடியுதா? நான் கேட்கறது புரியுதா? புரியும் நினைக்கிறேன். எல்லாருக்கும் புரிஞ்சுக்கா? அப்படியே நம்மள கேட்டுற போறாங்க. 4 மணி நேரம் ஃப்ளைட்லயே இருக்கும். சரி, கழுகு இப்படி பறக்குமா, இப்படி பறக்குமா? கழுகுடைய டேக் ஆஃப்ல இருந்து எப்பவுமே ஏதாவது சாப்பாடை பார்த்தா மட்டும்தான், ஹண்ட் பண்ணா மட்டும்தான் கீழே வருமா, இல்லைன்னா எப்பவுமே மேல 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 பறக்கும். Eagle is the bird of spiritual and higher ranking. It always soars higher. It never comes down unless there is a purpose. Purpose பூமியில இல்லைன்னா இங்க கீழே வரவே வராது. இந்த ஈகிளோட வீடு எங்க இருக்கும் தெரியுமா? இது கெட்ட கூடு எங்க தெரியுமா இருக்கும்? மலை தான் இருக்கும். ஈகிளோட கூடு நீங்க எங்கேயாவது அடுத்த செடியில, தென்னை மரத்துல, இல்லைன்னா எங்கேயாவது புளிய மரத்தை தேடினே இருக்காது. காக்கா கூடு தான் இருக்கும். காக்கா கூடு நம்ம வீட்டு ஜனலுக்குள்ள ஏசிக்குள்ள கட்டுமே அந்த கூடு இல்லை. Eagle's nest கண்டே பிடிக்க முடியாது. ஆக்சுவலி Eagle's nests are rare to be seen by common man. அப்படின்னா என்ன தெரியுமா? அது எப்பவுமே மலையில தாங்க இருக்கும். நம்ம ஒரு ஈகிளா நீங்களும் நானும் எப்பொழுதுமே கர்த்தருடைய பர்வதமா இருக்கிற எப்பொழுதுமே இருக்கும். அந்த நெஸ்ட்ல வெறும் குட்டி போட்டு குஞ்சு பொரிக்கிறது மாத்திரம் கிடையாது. வருஷத்துல ஈகிளோட நேச்சர் என்ன தெரியுமா? வருஷத்துல ஒரு முறையாச்சு ஃபுல் பாடியில இருக்கிற எல்லா இதுமே எடுத்து ஒரே தடவை ஃபுல்லா உள்ச பொலி மாதிரி ஆயிடாது. சரியா? அப்பப்போ வந்து ஃபெதர்ஸ் விழுந்து புதுசா வரும். உங்களுக்கு தெரியவே தெரியாது. அது ஈகிளை பார்த்தா நிறைய பேர் 150 நாள் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து மித்து, அதெல்லாம் கிடையாது. ஈகிள் வந்து அந்த ஃபெதர் போறதும் தெரியாது, வளர்றதும் தெரியாது, ரினியூ ஆகிட்டே இருக்கும். You cannot see the loss in the spiritual life of eagle, but it will keep on renewing. It will go from strength to strength. பலத்தின் மேல பலன் அடையும். ஒவ்வொரு வருஷமும் வளர்ச்சி இருக்குங்க. வெறும் வயசானது இல்ல, ஆவிக்குரிய வளர்ச்சிக்குள்ள போகும். முன்னாடி இவ்வளவு பார்த்தா அடுத்த வருஷம் இவ்வளவு பார்ப்போம், அதுக்கு அடுத்த வருஷம் அவ்வளவு பார்ப்போம். நீங்க எப்படி? போன வருஷத்தோட இந்த வருஷம் உயர பறக்கிறீங்களா? பக்கத்துல பறக்கிறீங்களா? போன வருஷத்தோட இந்த வருஷம் நல்ல உயரங்கள்ல பறக்கிறீங்களா? பறக்கணும். சொல்லுங்க, நான் கர்த்தருடைய பலத்தினால பறப்பேன். 2026
Hallelujah. See, you are declaring not சும்மா கிடையாது. Whenever you declare, it will happen in your life. Hallelujah. Amen. And நான் சொன்ன மாதிரி eagles don't fly. அது பறக்காது. அப்படியே அடிச்சு பறக்காது. என்ன பண்ணுமா, இந்த ஈகிள் வந்து எப்பெல்லாம் காத்து கொஞ்சம் அடிக்குதோ அமைதியா இருக்கும், கொஞ்சம் அதிகமா அடிக்குதோ அமைதியா இருக்கும். ரொம்ப அடிச்சு எதுவுமே பறக்காம இருக்கும் தெரியுமா? எல்லா பேர்ட்ஸும் நார்மலா இருக்கும் போது பறக்கும். புயல் அடிக்கும்போது காக்கா பறந்துட்டு இருக்கணும். எல்லாம் மரத்துல போய் என்ன பண்ணுவோம்? நான் ஏன் காக்காவை ரொம்ப ரெஃபர் பண்றேன்னா, காக்கா தான் நம்ம ஊர்ல அடிக்கடி பார்க்க முடியும். மற்ற என்ன பேர்ட் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. I'm just using that example. ஸோ அது போய் ஒளிஞ்சுக்கும் மறைஞ்சுக்கும், மழை பெய்யும் போது பாம்பு சில காக்கெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும், எங்கே போட்டேன்னு தெரியல. அப்படியே வந்துடும். இட் நாட் ஃப்ளை. இட் கேன் நாட் ஃப்ளை. ஆனா இந்த ஈகிள் என்ன பண்ண தெரியுமா? எப்போ அந்த விண்டோட கரண்ட் ரொம்ப பலமா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும், ஸ்டார்ம் வர்ற நிலைமை தான் யோசிச்சு வரும். இதுதான் என்னுடைய கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லி அப்பதான் வரும். சூப்பர்ல, நம்மளுக்கு அப்படியே ஆப்போசிட். எப்போ பிரச்சனையின் உச்சகட்டத்துல இருக்கோமோ அப்போ பறக்கணும். நீங்க என்ன பண்ணுவீங்க? காக்காவா இல்லைன்னா வந்து கழுகு? சொல்லுங்க. ரெண்டுமே அது என்ன பண்ணுமா? ஃப்ளைல பண்ணணும். சும்மா எடுத்து வந்து வரணும். அந்த விண்டோட கரண்ட் எப்படி போகுதோ அந்த அளவுக்கு போகுமா. ரெண்டு இடத்துல அதை ஃபிளாப் பண்ற மாதிரி பண்ணுமா. எதுக்குன்னா மவுண்ட் பண்ணுமா. மவுண்டிங்னா என்னன்னா அசெண்டிங். அசெண்டிங்னா உயர எழும்புது. அது என்ன பொசிஷன் போகுமா தெரியுமா? இங்கெல்லாம் காத்தடிக்குது, புயல தான் உள்ள போகுது, பறக்காது. மவுண்ட் பண்ண புயலுக்கு மேல போயிடும். Where the current is normal. Hallelujah. Storm is the opportunity for every eagle. அந்த புயல தான் நீ யாருக்கு தெரியும்? பிரசங்கம் பண்றது ஜாலிதாங்க, உபதேசிக்கிறது ஜாலி, உட்கார் மத்தவங்க திருங்க சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா அதே பிரச்சனை புயல் உங்க வாழ்க்கையில வரும்பொழுதுதான் நீங்க யாருன்றது தெரியும். ஹல்லேலூயா. சும்மா நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தரை செஞ்சு அதை செஞ்சாரு, சும்மா சொல்றது எல்லாம் ஈஸி. ஆனா பிரச்சனை மத்தியிலும் ஒரு சோதனை மத்தியிலும் அந்த வார்த்தை எனக்கு அவர் செஞ்சாருன்னு சொல்லி அதை எனக்கு செய்வார், அவர் கைவிடுவதற்கு சொல்லி ஸ்டார்ம்ல பிரேயர் தேடாது. பிரச்சனையில it will rise above. Hallelujah. இந்த நெஸ்ட் இருக்குல்ல, அது கெட்ட கூட்ல பிள்ளை வளர்க்கிறது மாத்திரம் கிடையாது, அது என்ன பண்ணுமா தெரியுமா? அந்த நெஸ்ட்ல உட்கார்ந்து தான் அது ஒவ்வொன்னா கொத்தி போடும். It will go to its place of அந்த சீக்ரெட் பிளேஸ் அதோட இடத்துக்கு போயிட்டு அங்க போய் ரெண்டு ஃபெதரோ 3 ஃபெதரோ கொத்தி போட்டு அங்கே தான் இருக்கு. முக்காவாசி நேரம் அதோடைய நெஸ்ட்ல தான் இருக்கு. அது சும்மா மற்றவங்க மாதிரி அப்படியே அழைச்சிட்டு எங்கேயோ போறது எங்கேயோ வர்றது அப்படிலாம் இருக்கு. It will stay in the same place. Hallelujah. Hallelujah. கழுகுக்கு என்ன தெரியுமா தெரியும்? என் இடம் இதுதான், நான் இந்த மலை மேல தான் இருக்கணும், இதுதான் எனக்கு ஒரு கூடு கொடுத்துருக்காரு. நாம உட்காந்து ரெண்டே ஜாப் தான் பண்ணுவோம். ஒண்ணு ரினியூ பண்ணிட்டே இருக்கோம். பவுல் சொன்னது போல நான் தினம் சாகுறேன், அந்த பாடியில இருக்கிற எல்லாம் என்ன சொல்ற, every feather maybe each one falls by a day. ஆனா ஒரு வருஷத்துல ஃபுல்லா முடிஞ்சிடும். அது என்ன நடக்கும் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் feather renew ஆயிட்டே இருக்கும்.
உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற வேளை இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற வேளை. சொல்லுங்க. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணு? ரெனியூவல் பார்க்கணும். டெய்லி அதே இடத்துல இருந்து தன்னை புதுப்பித்து கொண்டு இன்னொன்று என்ன பண்ண தெரியுமா? குட்டிகளை வளர்க்கணும். அதே இடத்துல இருக்கலாம். அல்லேலூயா. அது இருக்கிற இடத்துல தான் குட்டி இருக்கும். குட்டி தப்பி போவே போகுது. இப்ப புரியுதா? புரிஞ்சதால விமரக்கிற முடியாது. அப்ப ஏன் கழுகு எதிர்பார்க்கறது நமக்கு புரியுதா? Because that is the place we need to be. That is how we need to be. இப்படிதாங்க இருக்கணும். சும்மா அம்மா அங்க பருது குட்டி எல்லாம் கீழே தரையில விழுந்து கிடக்கணும். அம்மா மட்டும் நான் மட்டும் போய் மலை மேல உட்கார்ந்து நீங்க பக்கத்துல இருக்க மரத்தை எரிச்சு சொல்லி போவோம். Where the Father is, there the servant will be. Because He is my eagle. I will be there where He is. Oh Jesus. You understand? Understand. Hallelujah. And நீங்க இன்னொன்று தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இன்னைக்கு நீங்களும் நானும் நம்மளுக்கு கொடுத்த ரோல் என்ன தெரியுமா? வாசிக்கலாமே. எபேசியர் 1வது அதிகாரம். நம்ம சில காரியங்களை வாசிக்க போறோம். Ephesians is the book of eagles. It's a letter to eagles. Hallelujah. இந்த கண்ணோட்டத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய காரியங்கள் புரியும். வாசிக்கலாம். 15 19 வசனம். ஆனபடினாலே கர்த்தராக இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தில் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலும் உள்ள உங்கள் அன்பை குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமை பிதாவுமானவர் நம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிறார். இந்த இடத்துல கவனிக்கணும். ஒரு ஈகிளுக்கு என்ன தேவை அப்படின்றது இந்த வசனங்கள்ல இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா, I want to read it in English. The God of the Lord Jesus Christ, the Father of glory. Okay? Who is an eagle? He is the Father of glory. Without glory, we cannot be eagles. Amen. அவர் மகிமை இல்லாம நம்மளால கழுகுகளா இருக்க முடியாது. அந்த மகிமை நம்ம மேல பிரகாசிக்கும் பொழுதுதான் உயர எழும்பவே முடியும். Hallelujah. We can arise only when the glory comes upon us. Hallelujah. எழும்பி பிரகாசி ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை. அப்ப எழும்பணும்னா மகிமை வேணும். Hallelujah. அப்ப இந்த வசனத்தை பாருங்க, அவர் என்ன தருவாரா? நம்ம கழுகுகளை போல காண்பிக்கிற நம்மளுக்கு we need the spirit of wisdom and revelation in the knowledge of Him. கழுகுக்கு என்ன தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது கர்த்தரை அறிகிற அறிவு தேவை. அவரை அறிந்து கொள்வதற்கு we need the spirit of wisdom and revelation. Hallelujah. Every eagle will have a deposit of wisdom and revelation in itself. Hallelujah. நான் முதல்ல சொன்ன வெறும் பார்க்கிறது இல்லைங்க, வெறும் பார்க்கிறது இல்லை. நீங்க அந்த கழுகுடைய விஷனை பார்த்தீங்கன்னா, I want to talk about that. 4 to 8 அளவு மேல ஒரு மனுஷன் பார்க்கிறது 4 to 8 times clear
3.2 கிலோமீட்டர்ஸ் பார்க்க முடியும். It is so precise. அதோட விஷன் அவ்வளோ கூர்மையா கிளியரா என்ன ஓடுது எங்க ஓடுது தண்ணிக்கு அடியில் இருக்கிறது கூட அதுக்கு தெரியும். The waters cannot stop eagle from sea. It will know the hidden treasures. It will know the hidden things. Hallelujah. And இந்த கழுகு உயிரை எழும்பும்போது பாத்தீங்கன்னா it will go from God ஓட வியூல இருந்து பார்க்கும். மனுஷன் பார்க்கிற விதமா கிடையாது, கர்த்தர் பார்க்கிற விதமா கழுகு பார்க்கும். Eagles are compassionate to the young ones. Hallelujah. Eagles are compassionate to other eagles. அதோடைய எதிரி என்ன, அதுக்கு சாப்பாடு என்னன்றது தெரிந்து it will come and hunt. சும்மாலாம் சாப்பிட அடிச்சு கொல்லணும். Oh, it's a warfare eagle. Eagles make war on earth. It makes war on the air. It makes war on the waters. And it takes the dominion. In the name of Jesus, I take that in my life. And in the eagle, நீங்க பாத்தீங்கன்னா it can see future என்ன நடக்கும். Eagles know from God's view எப்படி future நடக்கும், காரியங்கள் எப்படின்னு தெரியும். Eagles declare prophetically. 10 கிலோமீட்டர் தாண்டி என்ன நடக்குதுன்னு இங்க இருந்தே சொல்லும். என்ன வரப்போகுதுன்னு சொல்லும். ஏன்னா மேல இருக்கு. வானா வரப்போகுது பா அப்படின்னு சொல்லும். Hallelujah. 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 All the prophets are eagles. You know how Elijah commanded rain? Because he was an eagle. He carried the anointing of an eagle. Why does he have dominion over the air? ஏன் வானத்துல அவ்வளோ ஒரு அதிகாரம் இருக்கு? ஏன்னா he had the eagle anointing in him. Hallelujah. And you see, eagles run very fast. நம்ம பார்ப்போம். ரதங்கள் ஓடுறதுக்கு மேல how? Because he was an eagle. He is swift like an eagle. Oh, Philip carried the same anointing. You know who John the Baptist is? He was an eagle. வேதத்தை வித்தியாசமா கூர்மையா படிக்கணுங்க. How do I say he is an eagle? He saw the dove ascending on Jesus like a dove. He saw. It was revealed to him in the wilderness. வனாந்திரத்துல பிதாவும் சொல்றாரு, யார் மேல புறா இறங்குறதோ அவர்தான் அக்கினியினாலும் ஆவியினாலும் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. அப்போ வனாந்திரத்துல he was revealed of the treasure that dove will come and descend. Oh, how do we see a dove come? Because he is eagle. Hallelujah. Hallelujah. Read it. Read it. கழுகுக்கு என்ன தேவை? They need ஞானத்தையும் வெளிப்படுத்துகிற ஆவி, பிதாவை அறிகிற ஆவி ஒரு ஈகளுக்கு ரொம்ப தேவை. அதுக்காக தான் பவுல் ஜெபிக்கிறார் யாருக்கு? எபேசிய சபைக்கு. ஏன்னா எபேசிய சபை ஃபுல்லா கழுகுகள் தான் இருக்கு. இங்கேயும் இருக்கா? வாசிக்கலாம். 18ஆம் வசனம் வாசிக்கிறேன். The eyes of your understanding be enlightened. கண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அந்த வசனம் தமிழ் வாசிக்கலாம். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமை ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம்
மனக்கண்களை கொண்டு பிரகாசமுள்ள மனக்கண்கள். ஏன் கண்ணை குறித்து அதை பார்க்கணும்? ஏன் மனக்கண், ஏன் ஸ்பிரிச்சுவல் ஐஸ் குறித்து, ஏன் அதை அறிந்து கொள்கிற ஐஸ் குறித்து பேசுறாங்க தெரியுமா? Because we are eagerly. We need clear perception. See, it's not about seeing, it's perception. அறிந்து கொள்ளுகிறது. அப்படிப்பட்ட கண்களை, மனக்கண்களை கர்த்தர் என்ன பண்றாரு? எதுக்கு தெரியுமாங்க அந்த மனக்கண்களை வந்துட்டு கர்த்தர் திறக்கிறாரு, பரிசுத்தப்படுத்துறாரு, என்லைட்டன் பண்றாரு? நீங்க பாத்தீங்கன்னா, நான் வாசிக்கிறேன், மறுபடியும் வாசிங்க 18ல இருந்து. நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற அந்த மனக்கண்கள் கிளியரா பார்க்கும்போது என்ன தெரியும்னா, நம்ம அழைத்ததின் நம்பிக்கை என்னன்னு தெரியும். We will know the hope of the calling. அது இன்னும் நடக்கல. அதே போல என்ன தெரியுமா, பரிசுத்த வாங்கியெடுத்து நமக்கு உண்டாகி இருக்கிற சுதந்திரங்களுடைய மகிமை ஐஸ்வர்யம் என்னதென்றும், there is a inheritance for the saints, the riches of glory. மகிமை எல்லா பரிசுத்தவான்களுக்கும் உண்டு என்பதை அறிந்துள்ளது. There is a deposit of glory over your life because you are God's children. Eagle means glory. Eagle is a glory manifestation. Hallelujah. And தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய தம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும். இந்த தமிழ் இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, it talks about the greatness of power. And not only power மட்டும் கிடையாதுங்க, அவருக்குள்ள இருக்கிற ஐஸ்வர்யங்களை உணரும்படியா. This talks about you will go deep into him. You know him, you know power. If you know Jesus, you know power. If you know Father, you will know power. If you know the Holy Spirit, oh, you will know power. Your life will be powerful. Hallelujah. நீங்க அவரை அறிய 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 பவர் ஆட்டோமேட்டிக்கா உங்க லைஃப்ல அப்படியே it just manifest. You don't need to try hard. நான் ஒண்ணுமே பண்ணது கிடையாது. It will just manifest because the more your eyes are enlightened, the more you know him, the more you go deep inside him, it will automatically happen. Hallelujah. 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 ஒரு ஈகிளா இருந்து இது ரொம்ப அவசியம். Hallelujah. Hallelujah. அது மாத்திரம் கிடையாதுங்க, அது மாத்திரம் கிடையாது. We have to know that எல்லா துணைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் வல்லமைகளுக்கும் தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பேர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவர் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களை தம்முடைய வலது பாகத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவான சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றுக்கும் கீழான. When the eagle is, see, when a father eagle is above every principalities, every power, every authority, எல்லாமே காலின் கீழே அவர் குட்டிக்கிறது. I am seated far above every principality. I am seated above every power of the air. Hallelujah. Nothing can destroy your life in the name of Jesus. No devil can touch you in the name of Jesus because I have Jesus inside me. It is summa illanga. You have to know, you have to walk in the awareness that he lives inside you. You have to walk in the awareness. இது உள்வாங்குதல் உங்களுக்குள்ள இருக்கணும். நான் இது எல்லாத்துக்கும் மாறா இருக்கேன், எதுவுமே எல்லாமே எனக்கு காலிகள், அது எப்படி என்ன தொட முடியும்ன்ற ஒரு அவேர்னஸ் உங்களுக்குள்ள வரணும்.
பிசாசுக்கு என்ன தெரியுமா பிரச்சனை? நம்மளுக்கு நம்ம யாருன்னே தெரியாததுனால, நம்ம சேவிக்கிற தேவன் யாருன்னு தெரியாததுனால அவன் என்ன பண்றானா எல்லாம் see I'm telling you, if you know Jesus, Satan will not attack you. இது நான் என் லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்றேன். If you know more about him, he will be very fearful to touch you. Hallelujah. He will be very fearful to touch you. Hallelujah. Amen. இதெல்லாம் சும்மா போல. நான் எப்படி இதெல்லாம் ஈகிள்ஸ்க்காக போட்டிருக்காரு நான் சொல்றேன் தெரியுமா? 2வது அதிகாரத்துல வாசிங்க. 1-3 வசனங்கள் வாசிங்க. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மறைத்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கு ஏற்றவைகள் கீழ்ப்படியாம என் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு. நம்ம தானே ஈகிள், நம்ம தானே ஆகாயத்துக்கு அதிகாரம் இருக்கிறவங்க. ஆமாவா இல்லையா? அப்ப யார் இவன்? அப்போ ஈகிள் சரியா இல்ல வந்துட்டோம் இல்ல. நம்ம படிக்கப்படுறதுக்கு முன்னாடியே சத்துருவானும் பூமியில விட தரப்பட்டான். அவனுக்கு இந்த ஓல்ட் வேர்ல்ட கண்ட்ரோல கொடுத்துட்டான். ஆனா அதுக்கப்புறம் கர்த்தர் நம்மளை படைத்து நம்மளை கழுகுக போல கர்த்தர் அந்த கெப்பாசிட்டியை கொடுத்ததுனால we can whatever he has possessed we can repossess. விக்டரின்றது நம்மளுக்கு எப்படி தெரியுமா? ஒண்ணு ஆல்ரெடி கிடைச்சது. 2வது என்ன தெரியுமா? நம்ம சும்மா போய் நின்னா போதும் அவனுக்கு கொடுத்துருவோம். The victory is already ours. கர்த்தர் நமக்கு கொடுத்த திருப்பி வாங்குறோம். இது பெரிய விஷயமே கிடையாது. Hallelujah. What the Lord has meant for us, He has told us, we just capturing it back. அவ்வளவுதான். Hallelujah. Victory is already there in Jesus Christ. Hallelujah. இவருக்கு பாருங்க, ஆகாயத்து பிரபுவா இருக்கிறாங்க. அவன் எப்படி கிரியை செய்யறான் பாருங்க. அநேக கீழ்ப்படியாமை பிள்ளைகளுக்குள்ள நீங்க இருக்கா. நிறைய வல்ச்சர்ஸ் இப்ப இருக்காங்க. யாரு கீழ்ப்படியாம சுத்தி இருக்காங்களோ அவங்க எல்லாமே வல்ச்சர். இவங்க எல்லாம் செத்ததை மாத்திரம் சாப்பிடுறாங்க. இவங்களை இப்படிதான் நம்மள முன்னாடி இருந்தோமா? We were vultures, but we were rebirthed into an eagle. We were born an eagle, but we went to become a vulture. We are rebirthed and into a vulture. The same thing is, we found victory as eagles. Hallelujah. இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நானும் அப்படிதான் முன்னாடி நீங்க அப்படிதான் இருந்தீங்க. ஆனா இந்த நாட்கள்ல ஆகாயத்தை மறுபடியும் வாசிங்க வசனத்தை. அவைகளை நீங்கள் முதல் காலத்திலே இவ்வுலக வழக்கிற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படையாமை பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லோரும் முதல் காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளா இருந்தோம். ஆமென். சோ இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம், இந்த ஆகாயத்து பிரபுவா இருக்கிற பொல்லாத சத்ரு, the prince of the air, இவன் என்ன செய்வானா, கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளை போய் அந்த பிள்ளைங்க என்ன செய்வானா, மனம் போல வாழ்வாங்க. எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் வரலாம். ஆனா ஈகிள் அப்படி கிடையாது. Eagle life is the consecrated life. Eagles doesn't fly with every other bird. நாலு காக்கா பறக்குது, ஒன்னு ஈகிள் மட்டும் இருக்கு அப்படி சொல்ல முடியுமா? ஈகிள் மற்ற பறவைகளோட பறக்கவே பறக்காதான். ஈகிள் இன்னொரு ஈகிளோட தான் பறக்கும். ஈகிள் அதோட லைஃப்ல 99% டைம் தனிமையில தான் இருக்கும். ஹalleluya. எத்தனை பேர் தனிமையை விரும்புறீங்க? ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் கும்பலாவே இருக்கீங்க? ஹalleluya. Daniel was an eagle.
Joseph was an eagle. Hallelujah. எல்லா குடும்பத்தினரால தள்ளப்பட்டு தானியேல் பாருங்க பாபிலோன்ல போய் கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்ட சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட சேர்ந்து உட்கார்ந்து அந்த ட்ரைனிங் குள்ள போய் வெளியே வராங்க. But there was consecration. He didn't eat the food of the king. He has to stop himself. எப்படிங்க வந்து எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் என்ன தெரியுமா, அந்த கேமலோட மயிர், அதாவது அனிமலோட மயிரோட அந்த உடையை தான் வந்து அவங்க போட்டுப்பாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல்? எல்லாரும் இருக்கிற மாதிரி அவங்க இருக்க முடியாது. ஏன்? Because they are eagles. If you are an eagle, you need a consecrated life. மத்தவங்கள போல இருக்க முடியாது. உலகம் அற்பமா தெரியணும். இந்த power of air கிளைம் என்ன தெரியுமா கொடுக்குறா? எல்லா உலக இச்சைகளும் கொடுப்பான். ஒரு கல்ச்சருக்குள்ள என்ன தெரியுமா இருக்கும்? எப்படா செத்து திரும்ப போய் பார்த்துட்டே இருக்கும். ஆனா ஈகிள் என்ன தெரியுமா இருக்கும்? அது இன்னும் மேல போகணும். What is your desire today? Check your desire. Do you want to feed on everything on earth? இங்க போணும், அங்க போணும், அங்க சுத்து, இங்க சுத்து, இங்க ஃப்ரெண்ட். No, that is not what you call for. No, அப்படி கிடையாது. செத்து சாப்பிட முடியாது. செத்து போன கான்வர்சேஷன் உயிர் இல்லாதது தெரியுமா? ஆவி இல்லாத எதையுமே நான் தொட மாட்டேன். If it is not led by the Spirit of God, I will not touch it. I will not see it. I will not preach it. I will not hear it. தேவையில்லாத gossip, தேவையில்லாத text message. What are you forwarding in your phone? What is that you have in your thoughts? You want to soar high or you want to feed on the dead? Eagles don't feed on the dead, only vultures do. இந்த உலக இச்சைகளும் எல்லா மாம்சத்தின் நிச்ச ஜீவனத்தின் பெருமை கண்கள் நிச்சயம் எல்லாமே that dominion of the air, he only gives the prince of the air. அப்ப நம்ம என்ன பண்ண தெரியுமா? இதுக்கு எதுவுமே மாட்டாம ஈகிளா இருந்து இது எல்லாத்தையும் வெட்டணும். Oh, Adam was an eagle, but he fell in the same trap of the air. That was a trap from the air. Though it appeared like a serpent, it is a trap of the air. That is the spirit of deception. Deception happens in the air. கர்த்தருடைய சத்தத்தை அப்படியே லைட்டா திருப்புதுல, அது எங்க நடக்குது? வானத்துல நடக்குது. Every conversation, every communication, it happens in the air. We are going to stop that. அங்க நான் ஆதாங்க ஏன் நடந்தது இல்லையே, அப்படிலாம் கர்த்தர் சொல்லலையே, கர்த்தர் சாப்பிட சொல்லிருக்காங்க. அதான் கீழ்ப்படியாமை பிள்ளை, கீழ்ப்படியாத ஆதாம் மூலியமா, கீழ்ப்படியாத ஏவாள் மூலியமா இந்த நாள் வரைக்கும் எல்லாரும். But we as eagles should stop that dominion. And we have to repossess. Hallelujah. Hallelujah. தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அப்படிதான் இருந்தாங்க. தானியேல் அப்படிதான் இருந்தாங்க. பூமியில நெருக்க வரும். நல்லா கவனிங்க. இந்த கான்செக்ரேஷன் சும்மா வராது. நிறைய நெருக்க வரும். சொந்த பிரதர்ஸ்னால பிரச்சனை. எங்கோ கூட்டிட்டு போயிட்டாங்க. So many problems. எந்த தீர்க்கதரிசி வாழ்க்கையில கர்த்தர் என்ன சொல்றாரு? ஓசியாக்கு ஒரு விபச்சாரத்தை போய் கட்டுன்றாரு. எசேக்கியேல் ஒரே சீல பண்றாரு. மரத்தை எடுத்து சாப்பிடுறாரு. என்னலாமோ சொல்றாங்க. The word would obstruct it, but I tell you something. Be consecrated. Hallelujah. Consecration is obedience. Consecration is obedience. Hallelujah. And choose who you are aligned with. யார் கூட இருக்கீங்க ரொம்ப முக்கியம். We have to be with the eagles. We have to be with the eagles. Oh, the காத்தாக்கு இடமே இல்லை. vulture. If you are vulture, this is not a place in the name of Jesus. We don't feed on dead things. We don't feed on other people's sermon. We receive directly from the Lord. Something eagle. சும்மா இன்னொரு வேட்டையாடுறது போய் இல்ல அதுவே பிடிக்கும். அது it gets divine revelation from the Lord. Oh, you should be connected to God to get the revelation. நான் சொல்றேன் நகை எடுக்கலாம்
மேட் பண்ணும்போது அது வந்து சேலஞ்ச் கொடுக்குமா மேட் பண்ணுற அதோடைய ஸ்பவுஸ்க்கு. நீ போய் அவங்க இருக்கிறதுலே உயரத்துல ஒரு இடத்துல போயிட்டு அங்கேருந்து ஒரு ட்விக், அதாவது குச்சி ஒரு இலை, புதுசா வந்த ஒரு இலையை எடுத்துப்பான்னு சொல்லுவான். எப்படி கர்த்தர் வந்து நோவாயிலேருந்து கவ் அனுப்பி அது ஒரு இலை எடுத்துப்பான்னு சொல்லுவாங்க, இடத்துல இருந்துச்சுல, அந்த மாதிரி உயரத்துல போய் அதை எடுத்துவா. அதை பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதோட மேலே பண்ணுவான். அம்மா நீங்களாம் அதுக்கு கல்யாணம் பண்ணிட்டு இதை பண்ணாதான் பண்ணணும், அதை தான் பண்ணதான். நான் சொல்றது ஆவிக்குரிய சேர்க்கையை குறித்து. இன்னைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல அப்படி இருக்காங்க. அதோட இது என்ன தெரியுமா அர்த்தம்? நான் போறதை விட நான் வெயிட் பண்றதா இன்னும் அதிகமா இருக்கும். ஏன் அது அதிகமா இருக்கவங்க கூட தான் நான் இருப்பேன்னு சொல்லுது. நான் அப்பதான் இது வளர முடியும். Hallelujah. They don't go down, they go high. Both in soaring, both in searching and waiting. Hallelujah. Who are your friends? நீ யார் கூட இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸே ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாருமே கிடையாது. ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸே ஸ்பிரிச்சுவல் தான். எனக்கு ஸ்பிரிட்ல ஃப்ரெண்டே வேணும், எனக்கு மாம்ஸ்ல ஃப்ரெண்டே வேணாம். ஹalleluya. ஆமென். ஆமென் வர மாட்டேங்குது. ஹalleluya. பக்கத்து வீட்டுல சேராத எல்லாம் வேணாம். என்னோட அப்பெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா? நீங்க வீட்டுல செத்ததை தின்னுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். செத்த எலி அடுத்த வீட்டுல இப்படி ஆயிடுச்சாண்டி, அப்புறம் நீங்க என்ன பண்ண எலி சாப்பிடுவீங்க. குடும்பத்துக்குள்ள பிரச்சனை செத்த நாபின்ஸ் சாப்பிடுவீங்க. பொறாம பண்றீங்களா? அவங்க பொறாம குட்டி செத்த பள்ளி சாப்பிடுவீங்க. அது வந்து யாருக்கு தெரியும்? இவன் கூட லோ பண்ணி யானை செத்த யானையை சாப்பிடுவீங்க. என்ன சாப்பிடுறீங்க இன்னைக்கு? என்ன சாப்பிடுறீங்க? ஹalleluya. Eagle ஓட காலிங் என்ன தெரியுமா? அவரோட மெயின் ஜாப் இஸ் டு ஹண்ட். Eagles are warfare animals. Warfare birds. எதெல்லாம் அகேன்ஸ்ட் போதோ அது வீழ்த்தும். அது இல்லாதது வரைக்கும் செய்யும். இன்னைக்கு நீங்க உங்க ஜெபங்கள் அந்த வைராக்கியம் தான். அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர்ற வரைக்கும் நான் ஜெபிப்பேன். அந்த பொல்லாத ஆவியை டெய்லி இந்த மாதிரி கனவு கொடுத்துட்டே இருக்கு, அது இல்லாத வரைக்கும் நான் ஜெபிப்பேன். Do you know that you have authority like an eagle? சும்மா ஈகெல்லாம் மேலே பறக்கிறது நெருவு பண்றது பேரன் அப்படி பண்ண கிடையாது. உங்களுக்குள்ள அந்த அத்தாரிட்டியை கொடுத்துருக்காரு. நீங்க எல்லாத்தையும் முறியடிக்கலாம். நீங்க you can just have dominion-ன்றத கர்த்தர் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காரு. யூஸ் இட். நீ யூஸ் பண்ணாமலே ஒரு புது பென்சிலை வச்சுக்கிட்டே இருக்கீங்க. நல்ல பென்சில் அதை ஷார்ப் பண்ணி யூஸ் பண்ணணும். சில பேர் இருக்கீங்க அதோடைய எட்ஜ் உடஞ்சிருச்சுன்னு சொல்லி ஷார்ப்பே பண்ண மாட்டேங்க. Without sharpening you cannot use. Blunt-ஆ இருக்கு, ஏதோ மொத்தப்பதே it should be sharp. Sharpness is needed. You have to trim your anointing. Oh, you have to train up. Train up seeing, train up prophetical anointing. See, தன்னை தலைமையில கை வச்சிருக்கும் ஒரு டெபாசிட் வரும். And you have to anal mootano. You have to trim that. Baby அவ்வளவுதான் மறக்கும். இல்ல அது மேல எல்லாம் ட்ரை பண்ணணும். It keeps on doing and one day can be a fully one like this Father. Oh, you are a replica of your Father in heaven. You are a replica of Jesus the Christ. Hallelujah. இதை உணர்ந்து கொள்ளுங்க. Walk in such a way. And the prophetical anointing நல்லா கவனிங்க. இங்க இருந்து மேல பார்க்கறதுல மேல இருந்து கீழே பார்க்கணும். இங்க இருந்து அப்போ no, that's not how it happens. It happens from up there.
அது எங்க இருக்கும்? மவுண்டன்ல தான் இருக்கும். அப்ப என்ன தெரியுமா? we are seated in the spiritual places. நான் என்ன சொல்றேன், இப்ப நம்ம உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம், இது இங்கே இல்லை. I'm not preaching from earth. My words are just echoed on earth. I'm seated in the heavenly places. Oh, and my voice are just hovering among you. நீங்க எங்க உட்கார்ந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. Bring Bible to reality in your spiritual life. ஏதோ நான் வந்து கிறிஸ்துவ கூட உட்கார்ந்துருக்கேன் heavenly places. நான் ஒவ்வொரு செகண்ட் அங்கதான் நான் இருக்கிறேன். நான் earthல எப்பமா தான் வெளியே நான் know this. Behave like that. Hallelujah. நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? நான் இங்க தான் இருக்கேன். எப்பமா ஜெபிக்க போறது தான் இங்க உட்கார்ந்துருக்கேன். ஜெபிக்கும் போது எனக்கு எல்லாத்தையும் காமிக்கணும். ஈவில் மாதிரி நான் பார்க்கணும். மற்ற நேரம் காக்கா மாதிரி இங்க உட்கார்ந்து யாராவது ஒரு நேரம் ஈவிலாவும் ஒரு நேரம் காக்காவும் ஒரு நேரம் வேற நேரமா மாறிட்டே நம்ம வரணும். உங்களே பார்த்தா ஆத்துல ஒரு கால் சேர்த்து கண்டிதான் வெளியா சொல்றது. முந்தி பிடி பிஹேவ். உங்களுக்கு ஒரு அழைப்பு இருந்து அது மாதிரி அந்த லைன் கெட்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி அவன் சுற்றி தெரிந்திருக்கா. ஆனா our God is the Lion of Judah. If you are called to have dominion over the land, behave like the Lion of Judah. நான் கொஞ்ச நேரம் பூனையா இருப்பேன், கொஞ்ச நேரம் நாயா இருப்பேன், கொஞ்ச நேரம் நரியா இருப்பேன், கொஞ்ச நேரம் நாயா இருப்பேன். எப்படிங்க முடியும்? உங்களை பார்த்துல உங்களுக்கே சீட் வருதில்ல. Change your attitude from prayer. Change things. Learn it from a new perspective. Hallelujah. வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். இந்த தேசத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்து எப்பொழுதும் தைரியமா இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:7. Okay. Actually, I don't know. But ana first enna we walk by faith, not by sight. Tikka vaakku. In English la solradhu. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். Hallelujah. ஒரு ஈகிள் எப்பவுமே நடந்து போய் பார்க்கிறது இல்ல, அது விசுவாசிச்சு செய்யும். Hallelujah. We see the eagle or a perspective vision na enna arthona, we see by faith. We approach by the Spirit of God. நம்ம பூமியில இருக்க கண்ணை வச்சு எல்லாத்தையும் ஆலோசனை செஞ்சு எல்லாம் பண்ணி பார்த்து கிடையாது. Prophetic view through faith. Hallelujah. இந்த ஒரு prophetic anointing நான் கர்த்தர் நம்ம மேல என்னால ஊற்றுவார். Hallelujah. Hallelujah. அண்ணா யோசிப்பங்க பாருங்களேன். அவர் பார்த்த ட்ரீம், ரெண்டு ட்ரீம். இதுல எல்லா தாத்து இருக்கு, சட்டை 3 இருக்கு. யாருக்கான எல்லாரும் என்ன பண்ணுது? That is something which God gives Joseph, which is going to happen. பின்னாடி நடக்க போறத அவர் விசுவாசிச்சாங்க. அது நடக்காத இல்லையா யோசிக்கல. He boldly believed that through faith. அதுக்கப்புறம் கான்செக்ரேஷன் போயிடுது. You can see everything in his life. தூக்கி போறாங்க, இஸ்மவேல் கிட்ட வைக்க போறாங்க, திருப்பி போத்தி போறாங்க, வீட்டுக்கு போயாச்சு. அங்க போறாங்க, சும்மா எல்லாம் போத்தி போறோட மனைவி பிரச்சனை. அங்கேயும் அவன் உத்தமனா இருக்கிறான். கத்திருக்கும் வானத்தின் கத்திருக்கும், நான் எப்படி என்னோட எஜமான போத்திப்பா இருக்கும், எப்படி நான் பாவம் செய்வேன். Consecration will bring tests of obedience. Hallelujah. பிரித்தெடுக்கிறதுக்கு தனியா பறக்கிறதுக்கு அந்த இடத்துல என்ன ஆகும்னா ஒரு கீழ்ப்படிக்கிற பரீட்சை நடக்கும். சும்மா நான் வந்து தனியா இருக்கேன் இல்லைன்னா நான் பரிசுத்தமா இருக்கேன், இல்ல tests will come, temptations will come. How you act matters. How you act matters. Daniel வருது, என்ன நடக்குது? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ நடக்குது. நீ ஜெபிக்கிறதுல இருந்து இந்த பெரிய இந்த சங்கத்தினால ஆன அந்த பெரிய
இடத்துல தீக்குள்ள போடுறாங்க, எதுவுமே நடக்கலங்க. கான்சென்ட்ரேஷன். அந்த சிங்கத்தை கூட நல்லா கவனிங்க, கெச்சிக்கிற சிங்கனா, ஆனா தானியேல் ஒரு சிங்கமா அந்த இடத்துல இருந்ததால he replicated the lion of Judah so that no fleshly lion can swallow. Oh, Daniel was also a lion. Lion doesn't eat lion. Hallelujah. There are certain personalities in the Bible. They mimic an authority. They mimic a lion. They mimic an eagle. ஒரே பர்சன், ஒரே ஆளுக்கு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மனுஷனுக்கு எல்லா அதிகாரத்தையுமே கற்றுக் கொடுத்துருக்காரு. He should be a lion, he should be an eagle, he should be an authority. பட் சில பேருக்கு சில இது ப்ரிடாமினெண்ட்டாக இருக்கும், ரேங்கிங்கில் ஒவ்வொன்று மேட்டர் ஆகும். Hallelujah. Read it in such a way. Hallelujah. And இந்த இடத்துல பாருங்களேன், he comes, திருப்பி ஜெயிலுக்கு போறாரு. அந்த 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 பட்சரும் அந்த பேக்கரோட ட்ரீமோட ரெவலேஷனை யார் சொல்றா? யோசேப்பு சொல்றாரு. வெறும் பார்க்கிறது மட்டும் இல்ல, ஈகிள்ஸ் அந்த ரெவலேஷனை பெற்றுக்கொள்றதும் அவர் செய்யணும். ஹalleluya. And ராஜாவோட ட்ரீமுக்கு சொல்றாரு, 7 வருஷம் வந்து பஞ்சம் வரும், அதுக்கு முன்னாடி 7 வருஷம் செழிப்பு இருக்கும், செழிப்பப்பமே எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கோங்க. இது சொன்னதுக்கு அப்புறம் நல்லா கவனிங்க, prophecy and revelation-னால உயர்த்தப்படும். சும்மா பறக்கிறது கிடையாது. With wisdom, understanding, prophecy and revelation, we so high. Hallelujah. அதுக்கப்புறம் அவர் கவர்னரா போய் உட்கார்ந்தார். எல்லா தேசமும் எகிப்துக்கு தான் வந்தாங்க. Hallelujah. Every test will bring you to elevation. Every consecration is elevation. Every knowing God will bring you to elevation. Hallelujah. Daniel வருகிறது, he soared high and high and high. ஒவ்வொரு ராஜா இருக்கும்போது ஒவ்வொரு மாதிரி ஹைல போவாங்க. Hallelujah. We are called to soar high. The speed of an eagle in my life. நான் சோர்ந்து போய் ஏற்கனவே நிமித்தமா ஏதோ உட்கார்ந்துறேன்னு சொல்ல கத்த நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரமா இருக்கு, நீ போகணும், இன்னும் கழுதே நீ போகணும், நீ எடுத்து பார, நீ போகணும் இன்னும். எலைஜாவுடைய அந்த வனாந்திரத்துல உட்கார்ந்துருக்கா தெரியுமா, முடியல செத்துறது. That is the time of renewal of strength like an eagle. That is a renewal of strength. அவன் கர்த்தருக்கா காத்திருந்தான். முதல்ல ரெண்டு பதில் Jesus comes, then Father comes. He will have visitations, he will have direct encounters. அவன் பார்க்க அரி அவனுக்குள்ள பலன் உண்டாச்சு. When we wait, வாசிங்க ஏசாயா 40:37. புதுவென நடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து எழுதுவார்கள். அவர்கள் ஓடினாலும் இழக்கிறார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். ஹalleluya. அவங்க ஓடினாலும் இழக்கிறார்கள். ஏன்னா நீங்க நினைக்கிறீங்க they walk and they are weary. ஏன்னா அவங்க பூமியில ஓடுறாங்க. They run in the spirit. Oh, there is no weariness in the spirit. There is no tiredness in the spirit. There is no fatigue in the spirit. நடந்தான இளைப்பு கிடையாது. There is nothing called faintness in the spirit. In the spirit it's full of strength. In the spirit it's full of energy. In the spirit we just go like an eagle. We just go from strength to strength and glory to glory. Amen. Hallelujah. மாம்சத்தை நடந்தீங்கன்னா நீங்க சோர்ந்து போவீங்க. மாம்சத்தை யோசிக்க நீங்க இழைப்படுவீங்க. நான் ஓடுறது இங்க இல்ல. I run in the spirit. I walk in the spirit.
எல்லாம் பொக்கிஷங்கள் அறிந்து கொண்டு இதே கிருபை உங்களுக்கு எனக்கு தருவார். Everything in your life இதனால கர்த்தர் பேசுறார். என்னெல்லாம் ஸ்டாக்னன்ட் ஆகி நின்னுட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, God will speak things up in your life. Receive it in the name of Jesus. எதெல்லாம் நின்றுச்சு முடிஞ்ச மாதிரி இருக்கு, ஐயோ போகவே மாட்டேங்குது, இல்லைங்க, ஃப்ரெஷ்ஷான ஒரு ரிவர் அது. Hallelujah. The river of life will make it flow. It will bring it to pass. குறித்த காலத்திற்கு வாசிங்க ஆபகுக் 2வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. 2:3. குறித்த காலத்துக்கு தரிசனம் என்னும் வைக்கப்பட்டிருந்தது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. Hallelujah. This is the word which God wants to speak to you, eagle. Amen. Hallelujah. அந்த விஷனை கொடுத்ததே கர்த்தர் தான். அந்த கண்களின் தரிசனத்தை கொடுத்ததே கர்த்தர் தான். You are created in that manner. You are called to serve that purpose. And who made you will bring it to pass. கழுக படைத்தவருக்கு எந்த திசையில போகணும், எப்படி போகணும், எப்படி வரணும், எதை சாப்பிடணும்னு சொல்லி தரலையா? சொல்லி தருவார். அவரே சாப்பாடே முடிச்சு தருவார். Hallelujah. He will train us in such a way. Hallelujah. Eagle is a very good leader. Only those who are eagles can be a leader. Hallelujah. Vultures cannot be a leader. Hallelujah. Eagles are very patient. ரொம்ப பொறுமையா இருக்கும். மத்தவங்க கொஞ்சம் காத்தடிக்கிறது, கொஞ்சம் பசிங்க இருக்கும். பசி ஸ்ட்ராங்கா வர வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி காத்து நல்லா புயல் அடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணும். அண்ட் பர்சிவர் ஒரு இதை பிடிக்க முடியலன்னா அதை சும்மா விட்டுறதான். அதை ஃபாலோ பண்ணி அதை தான் சாப்பிடுவேன்னா அதை தான் சாப்பிடுவோம். எனக்கு இந்த வசனம் புரியணும் ஏசப்பான புரியுற வரைக்கும் அபியாசம் பார்த்தீங்களா? ஐயோ புரியல, நெக்ஸ்ட் பீஸ் போயிடலாம். ஐயோ ஆதியாகமம் 1:2 ஒண்ணுமே திருப்பி போயிடலாம். சில பேர் என்னமா சொல்லுவாங்க, கர்த்தர் எப்போ உனக்கு புரிய வைக்கணும் ஒரு டைம் இருக்கு, அப்பதான் புரிய வைப்பாரு. இப்படி சொல்லி மனசை தேடி, ஆனா மனசாட்சி சொல்லு அடை உட்கார்ந்து படிக்க அந்த மனசாட்சி தான் ஆவியானது. ஹalleluya. நமக்கு என்ன தெரியுமா, படிச்சோம்னா அப்படியே புரிஞ்சுக்கணும். நம்மளாம் IAS எல்லாம் எழுதி எல்லாம் பண்ணிட்டோம். we have better understanding than every other thing. ஃபர்ஸ்ட் உங்க மூளையையும் உங்க ஞானத்தையும் உங்களுடைய பலத்தையும் உங்களுடைய எல்லா டிகிரிஸையும் பேருக்கு முன்னாடி போடுற எல்லாத்தையும் கழட்டி வேணும். The poor will become rich in the kingdom of God. Amen. Oh, the weak person who doesn't have any wisdom will be wise, sitting with kings and princes. Who are you? Oh, கௌசல்யா, நான் எல்லாத்தையும் நஷ்டம் என்று குப்பை என்றாங்க. இதுதான் எனக்கு பெருசு, இதுதான் எனக்கு பெருசு. பூமியில இருக்கிறவங்க தான் நீங்க நினைப்பீங்க, ஓ சூப்பர் பில்டிங், வாவ் வாவ் அழகான கட்டிடம், டாஸ்மால் அழகா இருக்கு, இந்த சாப்பாடு நல்லா இருக்கு, அது இதுன்னு. வானத்துக்குள்ள போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பில்டிங் உள்ளதான் இருக்கு, தாஜ்மஹால் உள்ளதான் இருக்கு, நம்ம என்ன மேல பார்க்க. This should be your attitude. Oh, the lust of the world, the power of the air should have no entry inside you. Rise far above. Rise far above. Nobody can hurt you. No, உங்களோட feelings, emotions பூமியில இருக்க வைக்கதாங்க, முடிஞ்சிருச்சு. It is done. Rise far above. Rise to a point when nothing can hurt you. Rise to a point where nobody can betray you. Rise to a point where nothing on earth matters to you.
eagles behave that way. ஈகிள் அப்படிதாங்க இருப்பாங்க. பூமியில நடக்கிற எதுவுமே அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. சும்மா சாப்பிட்டதுக்காக போவாங்க, அவ்வளவுதான். ஒரு டைம் ஆஃப் விசிட்டேஷன் தான். நம்ம விசிட்டேஷன் கர்த்தர் பிரசனமா இருக்கு, அப்பப்ப எப்பமாக போயிட்டு வரும். அது பூமிக்கு வந்து எப்பமா தான். Hallelujah. Hallelujah. An eagle, நான் சொன்ன மாதிரி, it always moves with the wind. அதுவால இல்ல, அந்த wind எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அது அப்படியே மவுண்ட் பண்ணும். I will tell you something. When you let the Spirit of God flow in your life, ஆவியோட ஆளுக உங்க வாழ்க்கையில நீங்க எப்போ விட்டு கொடுக்குறீங்களோ அப்போதான் நீங்க அசெண்டே ஆக முடியும். Oh, mounting and soaring is nothing but ascension. Ascensionனா தமிழ்ல எழும்புறது. இந்த எழும்புறதுன்னா சும்மா உட்கார்ந்து எந்திரிக்கிறது கிடையாது. பூமியில இருந்து ஸ்பிரிச்சுவல் மண்டலங்கள்ல நான் போய் தரிசனங்களை பார்க்கிறதும், அங்கிருந்து கத்துக்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்றதும், என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுறதும், இந்த அனுபவத்தில் அசென்ஷனுக்குள்ள அப்போ அதோட ரகசியம் கத்தர் காமிப்பாரு. இங்க போய் நிற்கும் போது சில கழுகு வந்து மவுண்டன்ல உட்கார்ந்து இருக்கும் போது பிறைய பார்க்க முடியும். ஆனா உயர எழுப்பும் போது தான் கிளியரா பார்க்க முடியும். Hallelujah. Hallelujah. And சும்மா ஒரே இடத்துல பார்த்து அது பாட்டு போயிட்டு இருந்தா ஓகே, but no, it has to move along the wind and approach the prey. Hallelujah. ஆவியோட அசைவாடுகளோட போற ஈகிளை இருக்கணும். Hallelujah. என்னோட ஆவியில இறங்கி போற ஈகிளை இருக்கக்கூடாது. கர்த்தருடைய ஆவியின் ஆளுகைக்குள்ள விட்டு கொடுக்கிற கழுகுகள் இருக்கணும். Hallelujah. Hallelujah. Amen. And எல்லா low level distractions எல்லாத்தையுமே விட்டுறணும். கீழ நடக்கிற எதுவுமே சண்டையும் தெரியாது, சச்சரவும் தெரியாது, ஐயோ கோயில் அடிக்கிறீங்க பணப்பற்றாக்குறையும் தெரியாது, வியாதியும் தெரியாது, பூமியில இருக்கிற எந்த பிரச்சனையும் தெரியாது. இது மேல பறந்து புயல் வர்றதே அங்கதான், ஆனா அதுக்கும் மேல போய் ஒரு ஸ்டில்லான பிளேஸ்க்கு போய் பாருங்க. Be in that place. அதனாலதான் வசனம் போட்டிருக்கு, be still and know that I am God. That is a promise for eagles. Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு காத்திருந்து வாசி, மறுபடி வாசிங்க. ஸ்டார்ட் பண்ணி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ முதல் வரல் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். Hallelujah. இந்த கழுகுடைய ஸ்ட்ரென்த் எப்படி மெஷர் பண்றாங்க பாருங்களேன். நான் ஆவில நடக்கணும் தான். நான் மாம்சத்துல இல்ல, ஆவில நடக்கும் போது, ஆவில ஓடுகிற போதுதான். Hallelujah. Know that we are called for that. And அதே போல கழுகு கடைசியா பார்த்தோம்னா கழுகுக்கு பயமே இருக்காது. கிதியோன் சேனை எல்லாம் பயப்படுறவங்க எல்லாரும் போயிடுங்கன்னு சொல்லிருப்பாங்க. பயப்படுகிறவர்கள் தீர்க்கதரிசியில இருக்க முடியாது. அப்படி பயந்தார்னா யோவான் சாரகன் போய் ஏரோது கிட்ட போயிட்டு ஒரு தம்பி கொண்டாட்டியை ஏன் வச்சிருக்கேன்னு கேட்டுக்க மாட்டாங்க. He was eagle. He was bold and brave. நம்ம bold like a lion தான் எப்பவுமே சொல்லுவோம். But we are called to be brave like an eagle. Hallelujah. Hallelujah. Ezekiel was an eagle. Jeremiah was an eagle. Be bold. Be fearless. பயமே கூடாது. ஐயோ இப்படி செத்து விட்டுரும், மரணம் வந்துருமோ, என் குடும்பம், பயமே இருக்கக்கூடாது. இதெல்லாம் தாண்டி மாறணும், உயிரை எழுப்பணும். கர்த்தர் உயிரை எழுப்புவேன்னு ஒரு வார்த்தை சொல்றார். அதனாலதான் கர்த்தர் நாளை உங்களை கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். நீங்க உயிரை எழுப்பிட்டீங்கன்னா இன்னும் நீங்க பார்க்கவே மாட்டீங்க. நீங்க பார்க்கிற விதம் மாறும். எது அந்த காரியத்தை செய்து அதை நிர்மூலமாக்குறதுக்குரிய தெளிவையும் ஞானத்தையும் கர்த்தர் வாழ்க்கை கொடுப்பார்.
Hallelujah. Jesus. கழுகு, they called to be the trumpets of the Lord. நீங்க அப்புறம் வாசிங்க, ஓசையா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அதே போல ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டோட ரிச்சஸ் சுமக்கிற கழுகு. கழுகு எப்பவுமே நிறைய ட்ரெஷர்ஸ் உள்ள வச்சிருக்கும். Proverbs 23:5. And மனாந்திரத்துக்கு ஸ்திரீயானவள் கர்ப்பம் தரித்த ரெவலேஷன் 12:14ல she will be given a wings of an eagle. protection குறிக்கும், கான்செக்ரேஷன் குறிக்கும். அதே போல கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள ஒப்பு கொடுக்கிறது. ஹalleluya. இந்த நாள் எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? ஹalleluya. என்ன கழுக மாட்டீங்களா? Hallelujah. We have to rebirth. How many of you are excited? Hallelujah. என் மனக்கண்கள் பிரகாசமாகுங்கப்பா. நான் கழுகுன்றத உணர செய்தேனே உனக்கு நன்றி சொல்லுங்க. சும்மா ஏதோ வார்த்தை நான் கழுகுன்னு சுத்திட்டு 10 தடவை சொல்றது இல்லை. You start behaving. கழுகு யாரோட இருக்கும்? தனியா இருக்கும். Hallelujah. You will act in a speed like never before. Your spiritual life will be very fast from today onwards. துரிதமா ப்ராஃபிட்டிக்க வேண்டிங்க போவீங்க. கிளியரா பாப்பீங்க. கிளியரா அசென்ஷன்குள்ள போவீங்க. You will know about the Father even more. You will know about more of Jesus the Christ more. Fresh revelation level ஆவீங்க. அப்பப்ப டெய்லி எப்ப பார்த்தீங்களா அப்பதான் ஹண்ட் பண்ணுவாங்க. செத்துலாம் சால்வ் பண்ணாங்க. இன்னொரு அடிச்சலாம் இல்லங்க. நீங்க சொல்ற தாத்தா. Hallelujah. Hallelujah. This, follow this. Ask God for revelation. Hallelujah. Amen.